அக்கா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி அக்காவுக்கு வீடியோ டெடிகேட் பண்ணுற மாதிரியான வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ வெர்ஷனுக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சாங்கோடைய டெம்ப்ளேட் லிரிக்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கட் பண்ணி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் லைட்டாக வீடியோ மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த அக்கான்றது வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மை வேர்ல்டுன்றது இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக கட் பண்ணோம். ஸோ அதனால் லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிட்டு அந்த மை வேர்ல்டு எங்கே வருது அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளாக் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிஸ்ஸர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே கரெக்டாக உங்களுக்கு அந்த மை வேர்ல்டுன்ற வரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கட் ஆகிடும். இப்போ கீழே இருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெம்ப்ளேட் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிஸ்ஸர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த இப்போ நம்ம கட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும். எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். அதில் 1 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ அப்படி பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அக்காவுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரியான வீடியோஸை தான் மேக் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட சிஸ்டர்ஸ் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் தேவையான ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஃபேஸ் வந்து கவர் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கிறங்க. ரைட் சைடு உங்களுக்கு ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் செகண்ட் ப்ரஷ்ஷை கொடுத்துக்கோங்க. பக்க கலர் இருக்கும். அதில் பிளாக் கலர் கொடுத்துருங்க. கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரீனில் இது மாதிரி ட்ராப் பண்ணுங்கள். இப்போ ட்ராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை ட்ராப் பண்ணதை செலக்ட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே ஷேடோ மாதிரி செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேடோ மாதிரி செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனே வீடியோவோட எண்டிங் வரை ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோ அந்த அந்த மை வேர்ல்டு அப்படின்றது உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ஷோ ஆகும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து டார்க்காக வந்து கரெக்டாக வந்து அது ஷோ ஆகும். ஸோ பார்க்க வந்து லுக்காக வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த வேர்டும் பார்த்திங்க அப்படின்னா பார்த்தவொடனே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லெஸ் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம கால்மிடிஜை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ சேம் அதே ஆப்பில் தான் இந்த ஸ்வீட்லெஸ் என்ற எஃபெக்ட் இருக்கும். கால்மிடிஜை இன்ஸ்டால் பண்ண தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் வீடியோ. அந்த வீடியோ பார்த்து கால்மிடிஜை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் அதே ஆப்பில் இந்த ஸ்வீட்லெஸ் ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். அதில் 4th எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸ்வீட்லெஸில் 4th எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அப்படியே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் நீங்கள் கிளியராக வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவீங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோஸை ஃபுல்லாகவே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் உங்களோட அக்காவுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து சிம்பிளாக மேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.